ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக டேட்ஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு பால் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரை கப்பு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். பேரிச்சம்பழத்தில் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். பால் நல்லா சூடேறிச்சு. இப்போ பேரிச்சம்பழத்துலேயே ஊற்றிடலாம். மிச்சம் இருக்க பேரிச்சம்பழமும் கொட்டை எடுத்துகிட்டு அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா ஊற வச்சு அப்படி எடுத்து வச்சிடலாம். ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சுக்கு எடுத்துருக்கேன். ஜாதிக்காய் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். அரை கப்பு சர்க்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன், நாட்டு சர்க்கரை. ஸ்பைஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஜலிச்சிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முழுசுமாகவே நாட்டு சர்க்கரையே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாம் திப்பியெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ஜலிச்சோடனே. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பேரிச்சம்பழம் எடுத்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதுலேயே 3 ஏலக்காய் வாழைப்பழம் போட்டிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன், ஒரு 10 நிமிஷம் தான், சரியாக அரைப்படல. 1 ஹவர் ஊறிச்சுன்னா பேரிச்சம்பழம் நல்ல மாவு மாதிரி மசிஞ்சிரும். பேரிச்சம்பழத்துலேயே நிறைய ஸ்வீட் இருக்குங்க. இந்த சர்க்கரையும் ரொம்ப ஜாஸ்தி தான். இதோட அதிகம் போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ஆகிடும். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க சர்க்கரையை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் அரை கப்பு ஊற்றிருக்கேன். அரை கப்பு தயிர் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கிறேன். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதுலேயே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போட்டிருக்கேன். ஆப்ஷனலுங்க, எனக்கு பிடிக்காதனால போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு. மைதா வேணாம்னு வச்சிங்கன்னா கோதுமை போட்டுக்கலாம். கோதுமை வேணாம்னு வச்சிங்கன்னா முழுசுமே மைதா கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். 1/4 கப்பு பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து அந்த மாவில் போட்டுடலாம். செரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவுமே எடுத்து அந்த மாவில் போட்டு அப்படியே நல்லா ஜலிச்சிடலாம். அப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு கோட்டடாக இருக்கும் மாவு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேக் செய்யும்போது எல்லா இடத்துலையும் இருக்கும். மாவில் பரட்டாமல் அப்படியே வச்சுட்டா அடியில் போய் தங்கிடும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். இப்போ மாவெல்லாம் எடுத்து அந்த பேரிச்சம்பழத்துலேயே போட்டு, பேரிச்சம்பழம் அரைச்சி வச்சுருக்குவாங்களா அதிலே போட்டு கலக்கி விட்டுடலாம். பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. அரை கப்பு பால் ஊற்றிக்கிறேன். நல்லா திக்கு பால் ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது. அதே போல் வாழைப்பழமும் இனிப்பு, அதனால் இந்த இனிப்பே ஜாஸ்தி தான், இதுக்கு மேலே போட வேண்டாம். இன்னும் ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றி மறுபடியும் கலக்கி விட்டுக்கிறேன். கெட்டிமாக இருந்ததுனால பேட்ரு இன்னும் ஒரு 1/4 கப்பு, மொத்தமாக 3/4 கப்பு பால் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்குது பேட்ரு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி நட்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இல்லை நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ போட்டுக்கலாங்க, முந்திரி கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் திராட்சை எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ பேட்டர்லாம் அந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீஹீட் வச்சிடலாம். பேட்டர்லாம் போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒரே மாதிரி லெவல் பண்ணிவிட்டோம். கேக் ஒன்று போல் நம்மளுக்கு பேக் ஆகி வரும். அப்படிலாம் ஒரு இடத்துல உயரமாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கும். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஏர் பப்பிள்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கலாம். 2 தடவை டேப் பண்ணிடலாம். இது மேலே மிச்சம் வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கலாம். வால்நட், முந்திரி பிடிக்கணும், அதை கூட போட்டுக்கலாம். இதையும் ஒரு தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே 180ல் ஒரு 40 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு பேக் ஆகிறதுக்கு. சூப்பராக கேக் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். உடனே கட் பண்ணிங்கன்னா கேக் உடஞ்சி போயிடும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கேக்கு. புட்டு காமிக்கிற பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையும் பரவணமாக இருக்குது, அடியில் போய் உட்காராமல் எல்லா இடத்துலையும் பரவணமாக இருக்குது. அதனால தான் மாவில் ஒரு கோட் பண்ணிடுறது. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி கேக் செய்து பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி.